ஹலோ விவஸ், மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யமுனா இருந்துட்டு கண்ணை முழிச்சிட்டாங்க. இப்போ தான் அவங்க வீட்டில் இருக்கவனுக்கு ரொம்பவே இப்போ தான் உயிர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய்ட்டு காவேரி மட்டும் பார்க்குறதுக்காக போகிறாங்க. யமுனா, எதுக்காகட்டி இப்படி பண்ண? வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா பதறி போயிட்டோம் நாங்கள். உனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணியிருக்க முடியும் யமுனான்றாங்க. அக்கா இங்கே பாருங்கள், எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல. எதுக்காக என்னை காப்பாற்றுறீங்க? நிவின் இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அக்கா. எனக்கு இந்த வாழ்க்கை வேணாக்கா. எனக்கு செத்துலாம் போல தான் இருக்குது. நிவின் என்னை எவ்வளோ வெறுக்கிறாரு தெரியுமா உனக்காக அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நான் சொல்கிறத கேளுடி ஃபஸ்ட்டு. நான் நிவினை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்டி. அவன் தான் அப்படி நினச்சிட்ருக்கான். எனக்கு விஜய் மாமா தான் முக்கியம். எனக்கு கண்டிப்பாக நிவினை நான் விட்டுருவேண்டி அப்படின்றாங்க. இல்லைக்கா, ஆனால் நிவின் என்னை ரொம்ப வெறுக்கிறான்ல, என்னை பிடிக்கவே இல்லை அவனுக்கு. அப்புறம் எதுக்குக்கா நான் இருக்கணுன்றாங்க. நீங்கள் பாரு, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாத. வீட்டில் வேறு மாதிரி நான் சொல்லி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மட்டும் சொல்லிடாதடி அப்படின்றாங்க. உண்மையை சரிக்கா, கண்டிப்பாக நான் நிவினுக்கு உன்னை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எப்படியாவது நான் அவனை கன்வின்ஸ் பண்ணுறேன்டி. நீ எதை பற்றி யோசிக்காதன்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி போயிட்டு நிவின்கிட்ட, தயவு செஞ்சு யமுனாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க நிவின் ப்ளீஸ். உங்கள் காலையாவது நான் விழுறேன் அப்படின்றாங்க. எப்படி காவேரி, உன்னை நினச்சிட்டு நான் அவ்வளோ கல்யாணம் பண்ண முடியும்? எனக்கு அந்த ஒரு எண்ணமே இல்லைன்றாங்க. நான் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இல்லையா? நீங்களும் அதே மாதிரி யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து கெஞ்சுறாங்க. காவேரி இருந்துட்டு இதோட ப்ரமோஷன் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.